உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடரை பார்க்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு ராகு கேது குரு பயிற்சி பலன்களை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அதை பற்றி கேட்பதற்காக வந்திருக்கிறோம். வாங்க அவர்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா கூட ரசிகளுக்கும் இன்னைக்கு அகஸ்தியர் நான் சொல்ல பார்க்கலாம். விருச்சிக ராசி மெயினாக அந்த விருச்சிக ராசி இருக்கக்கூடியவங்கள் பர்டிகுலராக இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், அது எல்லாமே விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், 3 நட்சத்திரம். அதுவும் அனுஷ நட்சத்திரம் கேட்டதுன்னா பலங்கள் கிடையாது, எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகள் இருக்கும், செலவுகள் அதிகமாக இருக்கும், மருத்துவம் உடல் நீதியான சில செலவுகள் வரதை பார்ப்பாங்க. 10ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டாங்கன்னா வேலை ரொம்ப பறிப்போராக இருக்கும், டீக்ரேட் ஆகும். பர்டிகுலராக கவர்மெண்ட் சென்டராக இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்தந்த வேலைகள் வழி. ஏன்னா அஷ்டமத்துலேயும் குரு போகிறார். அஷ்டமத்தில் குரு வந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தால் பலன் இருக்காது. அது இல்லாமல் ராகு 4ஆம் இடத்துல. பெட்ரோல் அம்மா வழியில் அவங்களுக்கு ஒரு வழியில், அம்மா வழியில் அவங்களுக்கு உடல் உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைக்கூடிய நிலைமை. ஆனால் 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்குது, ஒரு பெரிய விரயத்தை கொடுத்துருவான், செலவு வரும், சின்ன சின்ன இன்சிடென்ட்கள் நடக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க ரொம்ப பொறுமையாக போங்க, ப்ரொமோஷன் எதிர்பார்க்காதீங்க. ஒரு 2 மாதம் போனப்புறம் இல்லை 5 மாதம் போனப்புறம் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். அதுக்கான வழிமுறைகள் சில சிக்கலை உண்டு பண்ணி விட்டுருவான். வார்த்தை வழியாக பேச்சினால சில சிக்கல்கள் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும், தூக்கம் இருக்காது. அது இல்லாமல் பெரிய அரசியல் தலைவராக இருந்தாவோ இல்லை அரசியல்வாதியாக இருந்தாவோ இந்த ராசியில் இருக்கவங்க உடல் உபாதைகள் சிறிது வரும். அந்த உபாதைகள் வந்து அதுக்கப்புறம் சரியாயிடும். அதுக்கான வழிகள் அவங்க மனசில் வேணாம், அரசியல் குழப்பம் இருக்குது அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் ஏற்பட்ட ஒரு சரியாயிடும். அந்த நிலைகள் ஏற்படும். ஆனால் மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்காது, வழிகள் நல்லாயிருக்கும். ஆனால் கிரகச்சாரங்கள் எல்லாம் பார்ப்போம், சனி மட்டும்தான் 5ஆம் வீட்டில் இருந்து வழி பார்க்குறாரு. மற்ற எந்த கிரகங்களுமே பலன் அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால ஒரு வழிமுறைகள் எல்லாம் போகுது. 2வது குலதெய்வத்தை கண்டிப்பாக வேண்டியாகணும். 2வது திருமணங்கள் தடைகள் எதிர்பார்த்தது இருக்காது. பர்டிகுலராக 4 மாதம், அதுக்கப்புறம் குரு வக்ரமான அப்புறம் நல்லாயிடும். இயர் 2 வரைக்குமே 12ஆம் மாதம் வரைக்கும், 12ஆம் மாதத்துலேருந்து 5ஆம் மாதம் வரைக்கும் ஒரு நல்ல பலன் காத்திருக்கு. வழிமுறைகள் நல்லாயிருக்கும், கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் பின்பாதி யோகம், முன்பாதி எதிர்பார்த்ததில் கல்வித்துறையில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கல்வி நினைக்கிற கல்வி கிடைக்காது, படிப்பு எழுதுகிற எக்ஸாமில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், எதிர்பார்த்த வழிகள் இருந்திருக்காது, முற்றிலும் மாறும். திருமணங்கள் எதிர்பார்த்தது இருக்காது. எல்லாமே கணவன் மனைவியில் சில பிரச்சனைகள், வீட்டு குழப்பங்கள், பக்கத்து வீட்டு எதிர் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டைகள், மனசு சாவுகள் ஏற்படுத்தியிருப்பாங்க. நானே நம்மளே தப்பு பண்ணுன்ற ஒரு வழிகள் ஏற்படும். அது போப்போ அதுக்கான வழிகள் மாறும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத என்ன நேயர்களே, இதுவரை நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் ராகு கேது குருபெயர்ச்சி பலன்களை வழங்கியிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை துல்லியமாகவும் விளக்கமாகவும் நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்முடைய அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களிடம் தடைப்பட்ட முறையில் கேளுங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது துரை ராமச்சந்திரன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நேயர்களே. வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களும் கொரோனா குறிக்கும் இன்னும் நிறைய இருக்காக சொல்லுவார். வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.